நேத்திக்கு என் பையனோட ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ஃபேரி ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்கள ஹாப்பியாக வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என் பையன் இது வரைக்கும் சாண்டா கிளாஸ் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவனுக்கு ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட். லாஸ்ட் இயரே அவன் வந்து கிறிஸ்மஸ் தாத்தானா வந்து கிஃப்ட் கொடுப்பாங்களாமா, நைட்டில் எழுப்பி கிஃப்ட் கொடுப்பாங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அப்போ நான் நினச்சேன், நெக்ஸ்ட் இயர் நம்மளாவது கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணுண்டா. அந்த அளவுக்கு அவன் வந்து ஏங்கி போயிருந்தான் அப்படி தான் சொல்லணும். இந்த வருஷம் வந்து ஸ்கூல்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கிறிஸ்மஸ் தாத்தா மறைஞ்சிருக்காரு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறப்போ இருட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே மிரச்சில் தான் பார்த்தான், நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அவங்ககிட்ட வந்து நீ குட் பாயாக இருக்கணும், லவ்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பி கைண்ட் அண்ட் கேரிங் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு என் பையன் டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் வந்து லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிஃப்ட் இல்லையா. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும், அவங்க மனசில் வந்து எப்படி நம்ம சின்ன வயசில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேனா சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுதந்திர தினத்தப்போ சாக்லேட் கேட்கணுமோ, அதே மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தானா கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்றது தான் குழந்தைங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இதோட தீம் என்ன, நம்ம வந்து அன்பாக இருக்கணும், மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அவர் வந்து ஒரு பென்சில் பாக்ஸ், கிரேயான்ஸ் பாக்ஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ என் பையன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். எனக்கு என் பையனை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம், அவன் ஒரு வழியாக பார்த்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட்ஸ் தான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு, அப்புறம் சமோசா அந்த மாதிரி ஐட்டம் வந்து ஒருத்தவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் காட்டன் கேண்டி, பஞ்சு மிட்டாய் விற்றுச்சு. ஸோ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என் பையனுக்கு ஒரே வந்து இன்ட்ரெஸ்ட், கிறிஸ்மஸ் தாத்தா என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஸ்கூலை விட்டு வெளியில் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அதில் வந்து கிரேயான்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் என் பையனுக்கு வந்து டிசப்பாயிண்டட் தான், ஏன்னா அவனுக்கு வந்து டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன பண்ணுறது, படிக்கிற சம்மந்தமாக கொடுத்தோன்னே ஆளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பரவாயில்ல. ஹாப்பியா சாண்டா கிஃப்ட் கொடுத்தோன்னே